ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சகோஸ். இன்றைக்கி நாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதில் அதிகமாக நார் சத்து, இரும்பு சத்து, விட்டமின் போன்ற நிறைய சத்துக்கள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வெள்ளை சர்க்கரை எதுவும் ஆட் பண்ணாததுனால சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாங்க. மெயினாக இதை குழந்தைங்களும் லேடிஸும் சாப்பிட்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சிடலாங்க. பேன் ஹீட் ஆனதும் 4 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சூடானதும் பாதாமும் முந்திரியும் 3/4 கப் வர மாதிரி எடுத்து வச்சுருக்குங்க. அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை லைட்டாக பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அதெல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி பாதாம் முந்திரி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இது பொன்னிறம் ஆயிடுச்சு. இதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதே நெய்யில் 1/2 கப் அளவுக்கு உலர் திராட்சை ஆட் பண்ணிக்கலாங்க. எங்ககிட்ட கருப்பு உலர் திராட்சை கொஞ்சம் இருந்ததுனால அதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். திராட்சை இது மாதிரி நல்லா உப்பி வர வரைக்கும் வதக்கலாங்க. இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதே நெய்யில் 1/2 கப் அதாவது 250 கிராம் அளவுக்கு சீடு இல்லாத பேரிச்சம்பழத்தை பிச்சு போட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த பேரிச்சம்பழத்தை நல்ல 4 நிமிஷத்துக்கு நெய்யிலேயே வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்படி பண்றதால பேரிச்சம்பழம் நல்ல சாஃப்ட் ஆகுறது இல்லாம வாசமும் ரொம்ப அருமையா இருக்குங்க. இப்போ 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஆற வச்சு லைட்டாக அரைச்சிக்கலாங்க. இப்போ இது ஆறிடுச்சுங்க. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் ஒரு 3 சுத்து மட்டும் சுத்த விட்டு எடுத்துக்கலாங்க. அடுத்து அரைச்சதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இதோட எடுத்து வச்சிருக்க பாதாம், முந்திரி, திராட்சையை ஆட் பண்ணி லைட்டாக கையாலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ கையில நெய் தடவி உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்படி பண்றதால கையில ஒட்டாம உருண்டை பிடிக்க வருங்க. இப்படி பிரஷர் கொடுத்து உருண்டை பிடிக்கிறது மூலியமா லட்டு உடையாம இருக்குங்க. அடுத்து இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான பேரிச்சம்பழம் நட்ஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை டெய்லியும் ஒன்று சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.